கோயில்பட்டி சட்டமன்ற தொகுதியில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வேட்பாளராக அறிவித்துள்ளார்கள். என்னுடைய எம்பி அவர்கள், என்னுடைய அமைச்சர் அவர்கள். இப்பொழுது கோயில்பட்டி தொகுதியில் ஏற்கனவே ரிங் ரோடு அமைக்க வேண்டியிருக்கு, நெருக்கடியான நிலையில். அதை முதலாக ஏற்கனவே எங்களுடைய தேர்தல் அறிக்கையிலேயே நான் எழுதி கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செய்யப்படும். மந்தித்தோப்பு ரோடு ரொம்ப நாளாக பிரச்சனைகள் இருக்குது. ஏன்னா கையகப்படுத்தி அந்த இடத்துக்கு பணம் வழங்கி அதை பண்ணணும். அதை நான் கண்டிப்பாக அதையும் செய்து கொடுப்பேன். அடுத்து பல கிராமங்களில் வார்கால் வசதி, தெருவிளக்கு, ரோடு சாலை இது அமைக்கப்படும். முதல்ல கோயில்பட்டியினுடைய அத்தனை கிராமங்களுக்கும் சீவலப்பரி தண்ணியை கொண்டாந்து அதை நான் வழங்குவேன் என்பதை முதல் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். எல்லா ஊர்லேயும் போனால் தண்ணி வசதி இல்லை, நாங்கள் அதை கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பேன். சமுதாய நலம் கூட இல்லாத இடங்களில் சமுதாய நலம் கூட அமைச்சு கொடுப்போம். சுகாதார வசதி இல்லாத இடத்துல சுகாதாரத்துக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுப்பேன். இப்படி பல வசதிகளை உங்களுக்காக செய்ய தயாராக இருக்கிறேன். அதனால் நீங்கள் ஆளுங்கட்சி இருந்தால் தான், ஒரு எம்எல்ஏவாக இருந்தால் தான் எல்லாம் செய்ய முடியும். அதனால் திமுகவின் ஆட்சி, முதல்வர் தளபதியார் அவர்கள் முதல்வர் ஆகிறார். நீங்கள் எங்களுக்கு வாக்களித்தால் உங்களுக்கான பணிகளை வாங்கி செய்து கொடுக்க முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எவ்வளவு வாக்குகள் வித்தியாசம் வெற்றி வருவீங்க? அது மக்கள் மத்தியில் சொல்லுவாங்க. 50,000க்கு மேலே நான் ஜெயிப்பேங்கிறது என்னுடைய கருத்து. மக்கள் முடிவு எடுப்பாங்க. இதே தொகுதியில் போட்டியில் அதிமுக வேட்பாளர் கடம்பூராஜ் என்ன சொல்லியிருக்காருன்னா, கடந்த 5 ஆண்டுகளில் நகராட்சிக்கு எதுவுமே திமுக அரசு பண்ணலை அப்படின்னு சொல்லி நேற்று பிரச்சாரத்தில் ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காரு. சரி, அதாவது அண்ணாச்சி அவர்கள் உங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க. இந்த அண்ணாச்சி காலத்தில் இணைஞ்சாங்கன்னா போன பீரியடில் நலத்திட்டம், அதாவது ஒரு ஃபண்டு வாங்கி ஊரில் 30 கோடி ரூபாய்க்கு ஒரு பணி செய்வதற்காக சிறப்பு திட்டத்தை கொடுத்தாங்க. அது கடைசி என்ன ஆச்சு தெரியுமா? அவங்க தேர்தல் முடிய நேரத்தில் அது ஃபுல்லாகவே லோனாக கொடுத்துட்டாங்க. லோனு கொடுத்து விட நகராட்சி கட்டக்கூடிய முடியல. திமுக ஆட்சிக்கு வந்த அப்புறம் அது கேன்சல் சொல்கிறாரா, பாதியை கேன்சல் பண்ணி மானியமாக வாங்கியிருக்கேன். வாங்கி எத்தனை அதாவது இன்னும் பாதி பேருக்கு தெரியாது. அடிப்படை எவ்வளோ ரோடு எவ்வளோ வாக்கியம் இப்பவும் நடந்துக்கிட்டு இருக்குது, தெரியாமல் சொல்கிறாங்க. பல திட்டங்களில் எங்களை கஷ்டப்படுத்திட்டாங்க. அதே மாதிரி நீங்கள் பைப்லைன் திட்டம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பகிர்மான குழாயும் முறையாக செய்யலை. நாங்கள் அதை சரியாக செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். 90% எட்டிட்டேன். சரி, சிவலப்பேரிலேருந்து லைன் கொண்டாந்தாங்களா, திமுக பேரில் உருவாக்கப்பட்டு அப்போயுமே அனுமதி கொடுக்கப்பட்டு ரேட்டாக அப்புறம் மத்திய அரசு கொடுத்த அப்புறம் இவங்க பணி செஞ்சோம்னு சொன்னாங்க. அது சரியான முறை ஃபில்டர்ஸ் கிடையாது. அதையும் மோட்டர்லாம் சரி கிடையாது. இன்றைக்கி அதில் 3 மோட்டர் புதுசாக மாற்றி கொடுத்துருக்கேன். வெள்ளம் முங்கின அப்புறம் இன்றைக்கி மீண்டும் நான் அந்த சிவலப்பேரியிலே ஃபில்டர் அமைத்து அரசு சாரை வாங்கி இன்னும் மறுபடியும் தண்ணி கொடுத்து கோயில்பட்டி நகராட்சியில் ரொம்ப தெளிவாக கொடுக்கறதுக்கான வேலையும் செய்வேன். கிராமப்புற மக்களுக்கும் நான் போன இடமெல்லாம் குடிநீர் பற்றின்னு சொன்னாங்க, அதையும் செய்து கொடுப்பேங்கிற உறுதி சொல்ல கடமைப்பட்டேன்.